இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நல் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவில இது காலை நேரம் என்பதனால உங்கள் அனைவரும் இந்தியாவில இருந்து யாராவது இந்த இணையதளத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த காலையின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெளிவாக கேக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நாம் சில மணி வேளைகள் தேவனுடைய வசனங்களை தியானிக்கும் முன்பாக கண்களை மூடி தேவனுடைய ஒத்தாசைக்காக நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த வேளையில் அன்புள்ள தகவல் உடைய வேத பகுதியை நாங்கள் திறந்து தியானித்து படிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைவிடும்படியாகவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயங்கள்ல அன்புள்ள தகப்பனே பரிசுத்த ஆவியில் பேசுகிற வேளையில நாங்கள் எங்களுடைய செவிகளை திறந்து எங்களுடைய இருதயங்களை திறந்து கேட்பதற்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த இணையதளத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யப்படியாய் அடியானுடைய பாதத்துல அன்புள்ள தகப்பனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து மூலியா ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தினால பிதாவே, ஆமென். தியானத்திற்காக எடுத்துக்கொண்டப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்துல 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 19வது வாக்கியத்திலிருந்து 22வது வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 19வது வாக்கியத்திலிருந்து 22வது வாக்கியங்களை வாசித்து இதிலிருந்து நாளில் தேவன் சிருஷ்டிகளுக்கான ஆவல் என்ன என்பதை தேவன் நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள செய்யும்படியாகவும் அது நிமித்தமாக நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கும் தேவன் கிருபை செய்வாராக. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவர் மாய்க்கு கீழ்ப்படுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று இங்கு பவுல் கூறுகிறார். தேவனுடைய புத்திரருக்கான ஆவல் அல்லது தேவனுடைய சிருஷ்டிகளுக்கான ஆவல், என்ன ஆவல் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது என்றால், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கான சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நாம் சில ஆவலாக காத்து கொண்டிருந்திருப்போம். நம்முடைய உறவினர்கள் வருவதற்காக, அவர்களை பார்ப்பதற்காக பல நாட்கள் அவர்கள் தூரத்திலிருந்து வரும்போது நாம் ஆவலோடு அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று நாம் காத்து கொண்டதுண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆவல் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு விசேஷ விதமான ஆவல் சிருஷ்டிகளுக்கு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு ஆவல் இருந்திருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கான ஆவல். அது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் எப்பொழுது தேவனுடைய புத்திரர் வருவார்கள் என்று அவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர். அது எப்படி அப்படி சொன்னா, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு, என்ன நம்பிக்கையில அது தேவனுடைய புத்திரருக்காக, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது என்றால், சர்வ சிருஷ்டியும் அது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்ததாக, அது
தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் மகிமையான சுயாதனத்தை அல்லது சுதந்திரத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அது ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்லும் போது அந்த சிருஷ்டியான இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லி முடியாமல், ஒவ்வொரு சிருஷ்டியும் ஒவ்வொரு நாட்களும் காத்து கொண்டிருக்கிற அனுபவத்துல ஒரு விதமான வேதனையை அது அடைகிறது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஒரு தாய்க்கு பிரசவ வேதனை வரும்போது, ஒரு பிள்ளை பெறும்படியாக காத்திருக்கிற ஒரு பெண்மணிக்கு பிரசவ வேதனை வரும்போது, அந்த வேதனையை பற்றி அது விவரிப்போமானால் அது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் உலகிலேயே மிக அதிகமான வேதனையை கடந்து வருகிற அல்லது மரணத்தை சென்றடைந்து திரும்பி வருகிற ஒரு வேதனை அல்லது வலி என்னவென்றால் பிரசவ வேதனை. அதை காட்டிலும் மேலான வேதனை இந்த உலகத்துல விவரிக்கப்பட இல்லை. பவுல் இதை சொல்லும் போது ஒவ்வொரு சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து ஒவ்வொரு நாட்களும் பிரசவ வேதனைப்படுகிறது. என்னென்றால் ஒரு ஏக்கத்துல ஒரு வாஞ்சில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சர்வ சிருஷ்டியும் எப்பொழுது அது சர்வ சிருஷ்டியும் ஒரு நோக்கத்தோடு தேவனுடைய புத்திரர்கள் எப்பொழுது வெளிப்படுவார்கள், அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. யார் இந்த தேவனுடைய புத்திரர்? இவர்கள் எப்பொழுது வெளிப்படுவார்கள்? இவர்கள் வெளிப்படுவது நிமித்தமாக சிருஷ்டிகளுக்கு என்ன விதமான விடுதலை அல்லது சுயாதனத்தை அல்லது சுதந்திரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், எந்த மகிமையை இவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த தேவனுடைய புத்திரர் யார்? அதை படிப்பதற்காக உங்களுடைய கவனத்தை யோபு புஸ்தகம் 38வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 4வது வாக்கியத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்திய போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? அதை நீர் அறிந்திருந்தால் சொல். அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல் வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவனுடைய புத்திரர்கள் எல்லாரும் கெம்பிரித்தார்களே. இங்கே யோபிடத்தில் தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். வேதனையோடு கலக்கத்தோடு காணப்படுகிற யோபுல எல்லாவற்றையும் இழந்து போய் நிக்கிற யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களை குறித்து அவர் வேதனையோடு காணப்படுகிற வேளையில தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் போது, இதை படிக்கும் போது, இந்த உலகத்திற்கு பூமியை அஸ்திபாரப்படுத்த போது நீ எங்க இருந்த? அறிவாளியானால் நீ அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? அந்த அளந்து அதுக்கு மூலக்கல்ல வச்சவரு அல்லது அதற்கு அதை எவ்விதமாய் அதை பிளான் செஞ்சு இத கொண்டு வரணும் என்று அவர் ஏற்படுத்தின போது நீ எங்க இருந்த? இந்த பூமியை படைக்கும் போது நீ எங்க இருந்த? அறிவாளியா இருந்தால் நீ அறிவி அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது நிச்சயமாக யோபு தேவன் அந்த பூமியை படைக்கும் போது அவர் இல்லை. ஆனால் ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிகிறது. தேவன் இந்த பூமியை படைக்கும் போது தேவனுடைய புத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 7வது வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்களும் ஏகமாய் பாடி
தேவனுடைய புத்திரர்களும் கம்பீரித்தார்களே. தேவனுடைய புத்திரர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். தேவன் இந்த பூமியை படைக்கும் முன்பாக தேவனுடைய புத்திரர்கள் இருந்திருப்பார்களானால் யார் அந்த தேவனுடைய புத்திரர்கள்? யார்? தேவதூதர்களா? அல்லது வேற ஏதாவது நபர்கள் இருந்தார்களா? அப்படியானால் வேதம் நமக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். இந்த தேவனுடைய புத்திரர்கள் யார்? தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது இருந்த தேவனுடைய புத்திரர்கள் யார் அப்படின்னு சொன்னா, வேதத்துல நாம் அதை படிக்கும் போது இந்த உலகத்தை படைக்கும் போது தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய புத்திரர்கள் வந்தார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் உலகத்தை படைக்கவில்லை, உலகங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது அதுக்கு முன்பாக உலகங்கள் இருந்திருக்கிறது, அல்லது வேறு விதமாய் வேறு பூமிகள் இருந்திருக்கலாம். இதே போல வேறு உலகங்கள் இருந்திருக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால் யோபு 6வது அதிகாரம் மன்னிக்கவும், யோபு 1வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை படிக்கும் போது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது, இது எப்போ நடக்குதுன்னு சொன்னா, யோபுவ அங்கு சாத்தான் சோதிக்க வருகிறான். அந்த சோதனைக்க வரும்போது அங்கு பரலோகத்துல அல்லது தேவனுடைய சன்னிதானத்துல ஒரு ஒரு கமிட்டி கூடுறாங்க, அல்லது அங்கு ஒரு நிர்வாக குழு கூடப்படுகிறது. அது என்ன பாருங்க, ஒரு நாள் தேவனுடைய புத்திரர் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலேயே வந்து நின்றான். சாத்தானுக்கு என்ன வேலை? அங்கு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய புத்திரர்கள் வந்து கூடி நின்று அந்த நிர்வாக குழுல அல்லது ஒரு ஆண்டவர் துதிக்கிற ஒரு இடங்கள்ல வந்து நிற்கும் போது, இங்கே ஒரு சாத்தான் என சொல்லப்படுகிற ஒரு நபர் அங்கு செல்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வார போது, நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிய வருகிறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை சோதிக்கும் போது சாத்தான் தேவனுடைய சமூகத்துல போய் அந்த அந்த அனுமதியை கேட்பதற்கு அவன் செல்லும் போது அங்கு தேவனுடைய புத்திரர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த தேவனுடைய புத்திரர்கள் யார்? மற்ற உலகத்தை சார்ந்த அல்லது இந்த பூமியை சாராத மற்ற ஆண்டவர் உலகங்களை படைத்தார் அல்லவா, அந்த உலகத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள், பாவம் அறியாத தேவனுடைய பிள்ளைகள், பாவம் செய்யாத தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல கூடி வந்து, ஏனென்றால் இந்த பூமியை படைக்கும் போது தேவன் மனிதனோடு உறவாடினார். மனிதர் தேவனை முகமுகமாய் பார்க்க முடிந்தது பாவத்துக்கு முன்பாக. மனிதனோடு தேவன் எப்பொழுதும் இருந்த அனுபவத்தை பார்க்க முடிந்தது ஏதேன் தோட்டத்துல. அப்படியானால் பாவம் வருவதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு பேசவும் அவரோடு முகமுமாய் சந்திக்கவும் முடிகிற நிலை இருந்தது. எனவே ஒரு நாள் தேவனுடைய புத்திரர்கள் எல்லாம் அன்றைய சமூகத்துக்கு வந்து அப்படியே சுத்தி நிற்கும் போது அங்கு சாத்தான் செல்கிறான். இவன் எப்படி சொல்ல முடியும்? இவன் எப்படி போனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த பூமி மற்ற உலகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றார்களானால், இந்த பூமிக்கு பிரதிநிதியாக, இந்த பூமியின் தலைவனாக, இந்த பூமியுடைய ஒரு தேவனுடைய புத்திரனாக செல்ல வேண்டியது யாரு என்றால் ஆதாம் சென்றிருக்க வேண்டும். எப்படி மற்ற உலகத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம், பாவம் செய்யாத பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நின்றார்களோ, அவ்விதமாகவே ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் அவன் அந்த இடத்திற்கு ஒரு பிரதிநிதியாக அல்லது இந்த பூமியை பிரதிபலிக்கும் விதமாக ஆதாம் அங்கு சென்றிருக்க நிலை இருந்திருக்கும். ஆனால் பாவம் செய்த நிமித்தமாக, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வேதத்திலே படிக்கும் போது அங்கு ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லி, ஆங்கில வேதாந்தத்துல ஆடம் த சன் ஆஃப் காட்,
அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆடம் த சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய மகன், ஆதாம் தேவனுடைய பிள்ளை, ஆதாம் தேவனுடைய புத்திரர் என்று அங்கு சொல்லுகிறது. அப்படியானால் மற்ற உலகத்தினுடைய எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்த தேவனுடைய சமூகத்தில் செல்லும் போது இந்த உலகத்தின் இந்த பூமியின் பிரதிநிதியாக ஆதாம் சென்றிருக்க வேண்டும். ஆனால் பாவம் அவனை பிரித்தது. தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை அது முறித்து போட்டது. பாவம் ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வந்தது. பாவம் ஒரு பெரிய இழப்பை கொடுத்தது. ஆதாம் பாவம் செய்த மாத்திரத்துல இந்த உலகத்தின் பிரதிநிதியாக, இந்த உலகத்தினுடைய தலைவனாக சாத்தான் மாறிவிட்டான். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் சென்றிருக்க வேண்டிய இடத்துல சாத்தான் போய் நிற்கிறான். ஆதாம் ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டிய இடத்துல சாத்தான் அவன் ஒரு 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 அமைச்சராக, ஒரு பிரதிநிதியாக அங்கு சொல்கிறான். தேவ ஜனமே, பாவம் செய்த நிமித்தமாக ஒரு பெரிய இழப்பு, தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிற இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பை உலகம் சந்தித்தது. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வாக்கியம் ஏதமாய் சொல்லுகிறது. 12வது வாக்கியம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாவத்து நிமித்தமாக மரணம் இந்த உலகத்தில் வந்தது. மரணம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்க, துன்பம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சத்ருவாய் சாத்தானவன் இந்த உலகத்தின் பிரதிநிதியாக அல்லது இந்த உலகத்தின் தலைவனாக அவன் மாறிவிட்டான். நித்தியமாய் வாழ வேண்டிய மனிதன் அவன் நித்தியத்தை இழந்து அவனுடைய மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே ரோமர் 5வது அதிகாரத்தில் 16வது வாக்கியத்தை நாம் படிக்கும் போது, 16, 17 வாக்கியத்தை நாம் படிக்கும் போது, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்று அதிக நிச்சயமே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகம் பாவத்தில் விழுந்தாலும், ஆனால் பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக ஒரு ஆதான் பாவம் செய்தான், ஒரு மனிதன் பாவம் செய்தான். அதே போல இன்னொரு மனித நிமித்தமாக நீங்கள் நானும் மீண்டும் இழந்து போன தேவனுடைய புத்திரர் என்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு கிறிஸ்து ஒரு தேவ மனிதனாக அல்லது தேவ குமாரனாக இந்த உலகில் வெளிப்பட்டார். வெளிப்படுவதற்கான காரணம், அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கான காரணம், மனிதன் தேவனுடைய புத்திரர் எனப்படுவ சாக்கியத்தை இழந்து போனான். அவனுக்கு இருந்த வசதிகளை அவன் இழந்து போனான். அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனான். பாவத்து நிமித்தமாக நித்திய வாழ்வை இழந்து போனான். இவைகளெல்லாம் மீட்டு கொடுக்கும்படியாக அல்லது நீங்களும் நானும் மீண்டுமாக தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக தேவன் நம்மையில் அன்பு வைத்த நிமித்தமாக தம்முடைய குமாரனையை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு மனித நிமித்தமாக இந்த உலகம் பாவத்திற்கு உட்பட்டது என்றால், ஒரே இன்னொரு மனித நிமித்தமாக நமக்கு அதிலிருந்து பாவத்திலிருந்து மீறுதல் அல்லது மன்னிப்பு அல்லது அதிலிருந்து மீட்டெடுக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு வாக்கியத்தை நான் படிக்கும் போது, யோவான் அங்கு 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 12வது வாக்கியம் விதமாக சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 12வது வாக்கியம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என் அன்பான தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், ஏதோ நான் பாவம் செய்து விட்டோம், இந்த உலகம் பாவம் செய்து விட்டது என்று அப்படியே தத்தளிப்பில் விட்டு விடாதபடிக்கு, நாம் அதை மீண்டுமா மீட்டெடுப்பதற்கு, இழந்து போனதை மீண்டுமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இழந்து போன சுதந்திரத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்து, அதான் நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும், யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, அவர் நமக்காக மரித்தார், நமக்காக மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுந்தார், நம்முடைய பாவத்திற்காக இந்த உலகத்துல படாத பாடுகள் பட்டார் என்பதை நாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேரும் மீண்டுமாக அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கிறோம், அந்த அஷூரன்ஸை நம்ம பெற்றிருக்கிறோம், அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பாவத்திற்கு விழுந்த மாத்திரத்துல சர்வ சிருஷ்டியும் பாதிக்கப்பட்டது. பாவம் செய்த மாத்திரத்துல அது வரைக்கும் அது ஒரு இயற்கை, அதாவது மரங்களை பார்க்கும்போது, மரங்களின் இலைகளை பார்க்கும்போது செழுமையாக இருந்தது. பாவம் செய்த மாத்திரத்துல அந்த பாவத்தின் விளைவாக மரத்தின் இலைகள் துளிய தொடங்கியது, மரத்தின் இலைகள் விழத் தொடங்கியது, காயத் தொடங்கியது, புல்கள் வாடத் தொடங்கியது, பூக்கள் உதரத் தொடங்கியது. மற்ற உயிரினங்களும் அல்லது மற்ற மிருக ஜீவன்களும் மரணத்துக்கு எதுவாய் மாறியது. இது இழந்து போன ஒரு ஆசீர்வாதம், பாவத்தின் மூலமாக இழந்து போன ஆசீர்வாதம் மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ளும். ஏன் சொன்னா, பாவம் மாத்திரத்துல பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் இந்த பாவத்தின் பிரதிபலனாகிய இந்த மரணத்தை இந்த உலகம் சதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே அதிலிருந்து நீங்களும் நானும் மீட்டுக் கொள்ளும்படியாக, அதிலிருந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக, அதிலிருந்து நீங்களும் நானும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் விதமாக இந்த தேவன் இந்த உலகத்திற்கு தம்மையை ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகும் ஆக வேண்டும் என்கிற அதிகாரத்தை யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படியா நாம் இழந்து போகவில்லை. ஒருவேளை நாம் அந்த ஆசீர்வாதத்தை பாவத்தின் தான் இழந்து போயிருக்கலாம், ஆனால் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திராய் இருக்கிறீர்களே. நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, அவர் இந்த உலகத்தின் இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார், உங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே அந்த இரட்சகரை நாம் விசுவாசிக்கும் போது, அவர் தான் நம்மை மீட்டார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது, அவர் நிமித்தமாக நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறோம், அல்லது தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்பது மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் விசுவாசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, ஒன்று யோவான் 3வது அதிகாரம் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் யாருனால் உண்டாயிருக்கிறான் சொன்னா வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அங்கு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஒருவேளை நாம் தேவனால் பிறந்திருப்போம் சொன்னா பாவம் செய்ய மாட்டோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரு. இந்த உலகத்தினுடைய மகிமை, அதாவது மேன்மை, இந்த உலகத்தினுடைய நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். தேவனுக்கும் நமக்கு மனிதருக்கும் ஒரு பெரிய பிரிவினை கொண்டு வந்துட்டு, ஆனால் மீண்டுமாக அதை இணைக்கும்படியாக, மீண்டுமாக அவரோடு நாம் வாழும்படியாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து, அந்த ஒரே ஆதாம் நிமித்தமாக பாவம் வந்தது. ஆனால் இன்னொரு ஆதாம் நமக்காக வந்து நம்மை மீட்பு எடுத்தார். அவரை விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பெற்ற நான் எப்படி வாழ்கிறேன்? பிசாசின் பிள்ளைகளா வாழ்றேன்னா அல்லது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்? பாவம் செய்வேன் அப்படின்னு சொன்னா நான் பிசாசினால் உண்டா இருக்கிறேன். என்ற பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா நான் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறேன். ஏன் சொன்னா அவருடைய வித்து எனக்குள் இருக்குது. ஆண்டவர் அவருடைய வித்து நமக்கு போட்டுக்கிறார். நாம் பாவம் செய்யக்கூடாது. நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்படி இருக்கும் போதுதான் நான் தேவனுடைய பிள்ளைகளாக நான் மாறுகிறேன். தேவனுடைய புத்திரர்கள் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய பிள்ளை. கண்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அப்படி தேவனுடைய புத்திரலா மாறணும் என்பதுதான் தேவனுக்கு ஆசை. அங்கே ரோமர் 8வது அதிகாரத்துல படிச்சது போல, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்க காரணம் என்ன சொன்னா, தேவனுடைய புத்திரர்கள் எப்பொழுது வெளிப்படுவார்கள் என்று. நீங்களும் நானும் எப்பவும் பாவம் இல்லாத மனுஷனா வாழுவோம் அப்படின்பதற்காக. உங்களையும் என்னையும் ஒவ்வொரு சிருஷ்டியும் பார்க்கும்போது நீ எப்பவும் பாவம் இல்லாத மனுஷனா வாழுவ என்று அவன்கிட்ட பார்த்து கேள்வி கேட்குது. மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வாக்கியத்துல படிக்கும் போது வேதமலா சொல்லியிருப்பாரு, மனுபுத்திரனே, மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவர் நம்மள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன சொன்னா, நான் உனக்கு பெரிய வேற எதையுமே கேட்கல, உன்கிட்ட நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. நன்மை என்னன்னு உனக்கு தெரியும், நீதி என்னன்னு உனக்கு தெரியும். அதனால நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை உன்கிட்ட கேட்க போற? நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு சொல்றதான் நான் விரும்புறேன். இது தேவனுடைய விருப்பமா இருக்குது. நீங்களும் நானும் பாவம் செய்யாதவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு முழு விருப்பமா இருக்குது. அதே போல தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியும் அது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு உறவினர் பல ஆண்டுகள் கழித்து நம்மளை பார்க்க வாராரு அப்படின்னு சொன்னா, அவங்களை அழைத்து வருவதற்கோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன் அல்லது ஏர்போர்ட் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள போய் அழைத்து வருவதற்கு நாம் செல்வோம். அவங்க ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க,
காத்துட்டே இருப்போம். எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க. கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கிற வேதனை ஐயோ. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வராங்க அப்படின்னு சொன்னா, ஏன் லேட்டு? எப்படி? எதுக்கு? இருக்குல்ல. ஆனா சர்வ சிருஷ்டியும் என்னைக்கு இந்த உலகம் பாவத்துல விழுந்து தன்னுடைய மேன்மையும், தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒவ்வொரு சிருஷ்டியும் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் பார்த்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீ எப்போ தேவனுடைய புத்திரா மாறுவ? நீ எப்போ தேவனுடைய பிள்ளையா மாறுவ? ஏன்? அதுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் சுயாதீனத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்ன சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் இந்த கிறிஸ்து இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்காக வந்த மரித்த நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தேவன் 2ஆம் முறையாக சீக்கிரமா வரப்போகிறார். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்களை தேவன் அழைத்து செல்ல வருகிறார் பரலோக ராஜ்யத்திற்கு. வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்துல அங்க அழுகும் இல்ல, கண்ணீரும் இல்ல, துக்கமும் இல்ல, அலறுதலும் இல்ல. எல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, மன சமாதானமான வாழ்க்கை. தேவனோடு மற்ற உலகத்தினுடைய தேவனுடைய புத்திரர்கள் எவ்விதமாக தேவனோடு இருந்து அவர்கள் ஐக்கியம் கொள்கிறார்களோ அவ்விதமாக நீங்களும் நானும் அந்த சுயாதீனத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள போறோம். அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள போறோம். ஆனா ஒவ்வொரு சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, இந்த தேவனுடைய புத்திரர்கள் பெற்றுக்கொள்ள போகிற இந்த சுயாதீனத்தை, இந்த சுதந்திரத்தை நாங்களும் பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. காத்து கொண்டிருக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் பிரசவ வேதனைப்பட போதான். ஒவ்வொரு நாளும் பிரசவ வேதனைப்படுது. ஒரு தாய் பிரசவ வேதனை 1, 2 எத்தனை குழந்தை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்க அந்த வேதனை அடையறாங்க. அந்த ஒரு நாள் எவ்வளவு வேதனை என்பது ஒரு தாய்க்கு தெரியும். அந்த வேதனை ஒவ்வொரு நாளும் சர்வ சிருஷ்டியும் பட்டுக்கொண்டு இருக்கு. என்னைய பார்த்து நம்ம வீட்டுல பூச்செடி வச்சிருப்போம். நம்ம வீட்டுல ஒரு நாய் நல்ல செல்லமா வளர்த்திருக்கிற நாய்க்குட்டி இருக்கும். நம்ம வீட்டுல நல்ல ஒரு அழகா வளர்க்கப்படுகிற பூனைக்குட்டி இருக்கும். அதெல்லாம் பார்த்து உங்களை குலைக்கும் போதோ, இல்ல நம்மள பார்த்து பேசும்போதோ என்ன கேட்குது தெரியுமா? ஆண்டவர் உனக்கு நன்மை செஞ்சிருக்காருல்ல. நீ எப்போ தேவனுடைய புத்திரா மாறப் போற? நீ தேவனுடைய புத்திரா மாறினாதான் எங்களுக்கும் விடுதலை. நாங்க அப்படி நம்பி இருக்கிறோம். நீ தேவனுடைய புத்திரா எப்போ மாறப் போற? நீ பாவம் செய்யாதவனா எப்போ மாறப் போற? ஒவ்வொரு சிருஷ்டியும் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொண்டு வரப்போறார். அந்த நாளிலே தேவனுடைய புத்திரர்கள் விடுதலாக்கப்பட போறோம். அந்த விடுதலை நாங்களும் சந்திப்போம் என்ற ஒரு ஆவலோடு, என்ற ஆசையோடு ஒவ்வொரு சிருஷ்டியும் நம்மளை பார்த்து பிரசவ வேதனையோடு கேட்கிற கேள்வி என்ன சொன்னா, மனுஷனே நீ என்னைக்கு தேவனுடைய புத்திரா மாறப் போற? நீ என்னைக்கு தேவனுடைய புத்திரா மாறப் போற? அம்மையார் எழுதுறாங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுது தேவனுடைய குணாதிசயம் முழுமையாக விளங்கி இருக்கிறதோ, அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுது தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சிந்தனைகள், தேவனுடைய சிந்தை, தேவனுடைய எல்லா விதமான காரியங்களும் எப்பொழுது ஒரு குணாதிசயங்கள் முழுமையாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில விளங்குதோ அப்பொழுது தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்க போகுது என்று எழுதுறாங்க. அப்படியானால் தேவனுடைய வருகை தாமதிக்கிறது என்றால் நான் தேவனுடைய புத்திரா மாறணும். நான் தேவனுடைய புத்திராக ஒவ்வொருவரும் சீக்கிரமா மாறிட்டோம்னு சொன்னா தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்க போது அந்த வருகையில நாம் எல்லாரும் ஒரு மகிமையான சுயாதீனத்தை சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த நாங்களும் பெறுவோம் நம்பிக்கையோடு சர்வ சிருஷ்டியும் ஏகமா காத்து கொண்டிருக்குதுங்க.
எனவே நீங்களும் நானும் பாவம் செய்யாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக, தேவனுடைய புத்திரர்களாக, ஒருவேளை நாம் இழந்து போனோம். மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு கிருபையா நமக்கு இறங்கி இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறும். பாவம் செய்யாதவர்களா இருப்போம். இன்னையிலிருந்து உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பூச்செடியும் நம்மள்ட்ட பார்த்து கேட்கிற கேள்வி எதுவா இருக்கும்னு சொன்னா, நீ தேவனுடைய புத்திரரா மாறு. நாங்க பிரசவ வேதனைப்பட்டுட்டு இருக்கிறோம்ப்பா. நாங்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீ தேவனுடைய புத்திரரா மாறு. ஒரு பூனைக்குட்டி கேட்கும். நீ தேவனுடைய புத்திரரா மாறு. ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்கிறார்ல, நீ தேவனுடைய பிள்ளையா மாறு. ஆண்டவர் சீக்கிரம் வரட்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு, ஒரு ஆவலோடு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து நம்மள்ட்ட ஒரு கேள்வி என்ன சொன்னா, தேவனுடைய புத்திரரா மாறு. நாம் எப்பொழுது தேவனுடைய புத்திரரா மாறும்? நாம் மாறுவோம். தேவன் சீக்கிரமா வரட்டும். நாம் தேவனுடைய மகிமைக்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக, பாவம் இல்லாத ஒரு உலகத்துல தேவனுடைய புத்திராய் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக நாம் பங்கு பெறுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.